குருபியோ நமஹ. ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனிபெரும் கருணையாலே நாம் அரிநாத சுவாமிகள் அருளிச் செய்த கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கந்தர் அலங்காரத்தில் 6வது பாடல். முருகப்பெருமான் அருளின் திறத்தை வியந்து அந்த இன்பத்தை சுவைத்து அது மற்ற எந்த உலக சுகத்துக்கும் அதற்கு ஈடு கொடுக்க முடியாது என்று அந்த பேரின்பத்தை வர்ணிக்கின்றார் ரணிநாத சுவாமிகள். பெரும்பைம்புறத்தில் சிற்றே நல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குரம் குமரனை மெய்யன்பினால் மெல்ல மெல்ல உள்ள அரும்பும் தனி பரமானந்தம் தித்தித்தறிந்ததன்றே கரும்பும் துவர்த்து செந்தேனும் புளித்து அற கைத்ததுவே. பெரும்பையும் குணத்தினுள் சிற்றேனல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரனை, பெருமை பொருந்திய அந்த பசுமையான திணை புனம், அந்த திணை புனத்திலே வள்ளி பெருமாட்டி அதை திணை சிறு திணையை காவல் காத்து கொண்டு இருக்கின்றாள். திணை என்பது முருகப்பெருமானுக்கு உகந்த நைவேத்திய பொருள். திணை என்றால் அந்த குறிஞ்சி நிலத்திலே திணையும் தேனும் மாவும் அங்கே திளைத்து விளையும் முருகனுக்கு படைப்பார்கள் குறிஞ்சி அந்த நாட்டில் இருக்கும் மக்கள் அன்பர்கள். திணை என்றால் ஆங்கிலத்தில் ஃபாக்ஸ்டைல் மில்லெட், அது நரிவால் போன்று இருக்கும். அது மிகவும் ஆரோக்கியமான ஒரு உணவு. அந்த திணையையே உண்டு வாழ்ந்தார்கள் தமிழ் பெரியோர்கள். முருகப்பெருமானுக்கு திணை உகந்தது, தேனும் திணைமாவும். அப்படிப்பட்ட அந்த பெரிய பசுமையான அந்த திணை புனம், அதை காவல் காத்து கொண்டிருக்கின்றாளாம் வள்ளி பிராட்டி, முருகன் வருவதை அறியாமல். வள்ளி பிராட்டி ஜீவாத்மா. நம்முடைய சந்தோஷங்கள் துக்கங்கள் எல்லா விஷயங்களும் சின்ன சின்ன விஷயங்களுக்காகவே, பணம் பதவி புகழ் என்று சிற்றின்ப விஷயங்களுக்காக நம்முடைய வாழ்வை செலவிட்டு கொண்டிருக்கின்றோம். வள்ளி பிராட்டி பேரின்பமான முருகப்பெருமானை அறிந்து கொள்ளாமல் இந்த சிற்றின்ப விஷயமான திணை புனத்தை காவல் காத்து கொண்டிருக்கின்றாள். ஆனால் எம்பெருமான் மேல் பக்தி உடையவள், தூய அன்பு உடையவள். அதனால் முருகன் வந்து அவளை ஆட்கொண்டான். எவ்வாறு ஜீவாத்மா இந்த சிறிய விஷயங்களில் இருக்கும் நாட்டத்தை விட்டு பெரிய விஷயமான பரமாத்ம தத்துவத்தின் அந்த பரம்பொருளை பற்றி கொன்றால் பரம்பொருள் நம்மை பற்றி கொள்ளும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று பெரியோர் வாக்கு. இந்த புனத்தில் பெரும்பை புனத்தில் திணை புனத்தில் சிற்று ஏனல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் முருகன் குமரனை அரிநாத சுவாமிகள் திருப்புகழில் வள்ளி பிராட்டியை, திணைப்புணம் காக்கும் வள்ளி பிராட்டியை பற்றி குறிப்பிடுகின்றார்கள் பல இடங்களில். செழும் திணை காத்து வருகின்றாளாம் வள்ளி பிராட்டி. நல்ல பரணமைத்து அதன் மேல் நின்று அந்த குருவியையும் காக்கை கூட்டங்களையும் பறவை கூட்டங்களையும் ஓட்டி கொண்டிருக்கின்றாள் வள்ளி பிராட்டி. எம்பெருமானை கடைக்கண் பார்வையால் பார்க்கின்றாளாம். விலோச்சன அம்பு என்று கூறுகின்றார் அரிநாத சுவாமிகள். வில் போன்ற அம்பு அங்கே விழிகள், அந்த வேல் விழிகளால் முருகப்பெருமானை பார்க்க, முருகப்பெருமான் அந்த விழியில் பார்வையை பார்க்க முடியாமல் அதில் மதிமயங்கி செயல் மறந்து தடுமாறி மேனி தளர்ந்து கிழ உருவம் எடுத்து அந்த திணை புனத்தில் நுழைகின்றானாம். அப்படி நுழையக்கூடிய வேளை
வள்ளிபராட்டி இது முருகப்பெருமான் என்று கண்டுகொள்ளவில்லை. ஆனால் படித்த அறிஞர்கள், பெரியோர்கள், நாவலர்கள் தக்க வேளை பார்த்து, சமயம் பார்த்து முருகப்பெருமான் இந்த திணைப்புணத்தில் நுழைகின்றான் ஜீவாத்மாவான வள்ளி பிராட்டியை ஆட்கொள்வதற்கு என்று முருகனை போற்றி புகழ்ந்து, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று போற்றி புகழ்ந்து கூப்பிடுகின்றார்களாம். உலக மக்களை முருகனை நோக்கி பார்க்குமாறு கூப்பிடுகின்றார்களாம். அப்படிப்பட்ட புலவர்களை வசீகரிக்கின்றானாம் முருகன். அப்படிப்பட்ட முருகன் எப்படிப்பட்டவன்? 14 உலகங்களும் அவனுடைய இரு தாளை பற்றிக்கொள்ள துடித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த இரு தாளிலே கடப்ப மலர் மாலையை அணிந்து கொண்டு இருக்கின்றான். அப்படி அணிந்து பக்தர்களை காத்து ரட்சிக்கும் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட முருகப்பெருமானை எண்ணி அவனுடன் ஐக்கியமாக அந்த தவத்தை எனக்கு அருளக்கூடிய நாள் எந்நாளோ என்று வருமோ என்று கூறுகின்றார் அரிநாத சுவாமிகள். வேடர் செழுந்தினை காத்து இதன் மீதில் இருந்த பிராட்டி வீலோச்சனம்புகளால் செயல் தடுமாறி மேனி தளர்ந்துருகா பரிதாமபுடன் புனல் மே திருவேளை புகுந்த பரா கிரமம் அதுவாடி நாடறியும்படி கூப்பிடு நாவலர் தங்களையா 14 உலங்கங்களும் ஏத்திய இருதாளில் நாறு கடம்பணியாய் பறிவோடு புரந்த பரா கிரமநாடரும் தவம் வாய்ப்பதும் ஒரு நாளே. அரிநாத சுவாமிகள் வாக்கு. அப்படி அந்த செழுமையான திணைப்புணத்தை காத்து கொண்டிருக்கின்ற வள்ளி விராட்டியை விரும்பும் குமரன், இப்படிப்பட்ட குமரனை மெய்யன்பினால் மெல்ல மெல்ல உள்ள அரும்பும் தனி பரமானந்தம் தித்தித்து அறிந்ததன்றே. முருகனை மெல்ல மெல்ல, மெதுவாக மெதுவாக உள்ள என்றால் ஓர்ந்து உள்ள வேண்டும், ஓர்ந்து நினைக்க வேண்டும். மற்ற எந்த விஷயங்களிலும் மனம் செல்லாமல் முருகனையே நினைக்க வேண்டும். அப்படி நினைத்து வரும் அந்த அடியவர்கள் அந்த க்ஷணத்திலே அவர்கள் வேறு எல்லா விஷயங்களையும் விட்டு மனமானது முருகப்பெருமானின் பாதார விந்தங்களை பற்றி கொண்டு விட்டால் அப்பொழுது தோன்றும் பரமானந்தம், அரும்பும் என்றால் அரும்பு, மெதுவாக மெதுவாக வருகின்ற அந்த ஆனந்தம் தனிப்பரமானந்தம். அது உயர்ந்தது. அதை விட உயர்ந்த விஷயம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட தனிப்பரமானந்தம் தித்தித்து அறிந்ததன்றே. அது எப்படி இருக்கும் என்றால் அதை விவரிக்க முடியுமா? யார் அறிவார் அந்த விஷயத்தை? அதை வாயால் கூற முடியுமா? சொல்லால் சொல்லக்கூடிய விஷயமா? இதை வள்ளுவ பிரான் கூறுகின்றார். இப்படி நம்முடைய உள்ளத்தை ஓர்த்து ஒருநிலைப்படுத்தி உள்ள விஷயத்தை, மெய்ப்பொருள் தத்துவத்தை உணர்ந்தோமானால் இன்னொரு பிறப்பு என்பது இல்லை. அப்படிப்பட்ட ஞானிக்கு இன்னொரு பிறப்பு என்று இருக்கும் என்று எண்ண வேண்டாம் என்று திருக்குறளில் கூறுகின்றார் தெய்வப்புலவர். ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையாய் பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு. உள்ளம் ஒருதலையாய் ஓர்த்து உள்ளது உணரின், உள்ளது உணர வேண்டும். உள்ளது எது? உள்ளது ஒன்றுதான், பரபிரம்மம், ஆத்மா, இறைவனாக இருக்கக்கூடிய அந்த விஷயம் எங்கும் பிரம்மமயம். அந்த விஷயத்தை, அந்த மெய்ப்பொருளை உணருமானால் அப்படிப்பட்ட ஞானிக்கு பேர்த்து பிறப்பு உள்ள வேண்டாம், இன்னொரு பிறப்பு இருக்கும் என்று எண்ண வேண்டாம் என்று வள்ளுவ பெருமான் வாக்கு. அதுபோல் மெய்யன்பினால் குமரனை மெய்யன்பினால் மெல்ல மெல்ல உள்ள, அவசரப்பட்டு எண்ண வேண்டாம். அவசர கதையில் சென்று முருகா 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 என்று மந்திரங்கள் முணுமுணுத்து அதை கூற வேண்டாம். நன்றாக அமர்ந்து சுத்தமான இடத்தில் ஆசனமிட்டு விளக்கேற்றி தியானித்து முருகனை மெல்ல மெல்ல நினைத்து முருகா முருகா அருள் செய் என்று அவன் தாளை பற்றி கொள்ள வேண்டும். அப்படி முருகப்பெருமானை
உண்மையான தூய பக்தியோடு எவன் ஒருவன் அங்கே எண்ணுகின்றானோ, வேறு எந்த நினைப்பும் இல்லாமல் ஷடாட்சர மந்திரத்தை, சரவண பவா என்ற அந்த மந்திரத்தை ஜபம் செய்து அந்த முருகனின் பாதார விந்தங்களை பற்றி கொண்டு இருக்கின்றானோ, அப்பொழுது அரும்பும் தனி பரமானந்தம் தித்தித்து அறிந்ததன்றே. அது எப்படி தித்திக்கின்றதாம்? அது வந்தவுடனே எனக்கு நான் அறிந்து விட்டேன் என்று கூறுகின்றார் அருணகிரி சுவாமிகள். கரும்பும் துவர்த்து செந்தேனும் புளித்து அறவே கைத்ததுவே. கரும்பு துவர்த்து போய் விட்டது, நல்ல மலை செந்தேன் அது புளித்து போய் கசந்தும் விட்டது. இந்த பரமானந்த இன்பத்திற்கு ஈடாக இந்த உலகத்தில் எதுவும் இல்லை என்று கூறுகின்றார். வள்ளி பிராட்டி ஜீவாத்மா, வள்ளி பிராட்டியை ஆட்கொண்ட வருகின்ற பரமாத்மா எம்பெருமான் முருகன். ஆனா வள்ளி பிராட்டி நாம் முன்பே பார்ப்பது போல் இந்த உலக விஷயங்களில் ஈடுபட்டு சிற்றியானல் புரிந்து கொண்டு வருகின்றார். ஆனால் முருகன் மேல் தூய அன்பு படைத்து முருகனையே கணவனாக கொள்ள வேண்டும் என்று வேண்டி தூய அன்போடு இருக்கின்றார். ஆதலால் பரமாத்மா ஆன முருகன் வள்ளி பிராட்டியை ஆட்கொண்டு அருள் புரிகின்றான். திருச்செந்தூர் ஸ்தலத்திலே பெருமான் பள்ளியறை கொள்வது வள்ளி பிராட்டியின் சன்னதியில். வருடத்தில் 4-5 நாட்கள் தவிர, இந்த சூரசம்ஹாரம் முடிந்து 4-5 நாட்கள் மட்டுமே தேவயானை சந்நிதிக்கு முருகப்பெருமான் செல்கின்றார். மற்ற நாட்கள் எல்லாமே முருகனுக்கு பள்ளியறை வாசம் வள்ளி பிராட்டி. ஏனென்றால் வள்ளி பிராட்டி இச்சாசக்தி. இச்சாசக்தி வள்ளி பிராட்டியுடன் இந்த உலகத்தை நடத்துகின்றான் முருகப்பெருமான். அந்த வள்ளி பிராட்டி சன்னதியின் முன்பாகவே முருகப்பெருமான் திருப்பள்ளி எழுச்சி நடைபெறுகின்றது. அங்கே திருசுந்தர அந்தணர்களால் தினந்தோறும் காலை 4 மணி 4:30 மணிகளுக்கு அங்கே திருப்பள்ளி எழுச்சி நடைபெறுகின்றது. அது எந்த சன்னதி என்றால் வள்ளி பிராட்டியின் சன்னதி. வந்தே வந்தாறு மந்தார பிந்து பூஷண நந்தனம் அமந்தானந்த சந்தோகம் பந்தூரம் சிந்துரானனம் ஷட்பக்திர கிருதிகா பக்திர ஷட்சக்ரஸ்த கிருதா கிருபாநிதே உத்திஷ்ட பீஷ்ட வரதா கர்த்தவியம் லோக ரக்ஷணம் உத்திஷ்ட உத்திஷ்ட காங்கேய என்று முருகப்பெருமானை திருப்பள்ளி எழுச்சி செய்து தோத்திரங்களால் புகழ்ந்து வழிபட்டு வருகின்ற திருசுந்தர அந்தணர்கள் வழிபடும் அந்த இடமானது வள்ளி பிராட்டியின் சன்னதி. அப்படி அந்த வள்ளி பிராட்டி ஜீவாத்மா, இச்சாசக்தி. இந்த இச்சாசக்தியை ஆன வள்ளி பிராட்டிய ஜீவாத்மாவை அங்கே அடைந்து அருள் புரிவதற்கு பரமாத்மா வருகின்றது. ஆனால் வருவதற்கு நாமும் முயற்சி செய்ய வேண்டும். வள்ளி பிராட்டியை போல் தூய பக்தியோடு முருகனை வணங்க வேண்டும். அப்படி மெல்ல மெல்ல உள்ள நம்முடைய நெஞ்சத்தில் உள்ள அந்த அரும்பும் அந்த பக்தியானது அங்கே முருகன் தோன்றுவான். அந்த இன்பம் அதை விவரித்து கூற முடியாது. அருணாத சுவாமிகள் கூறுவது போல் நாமும் அருணாத சுவாமிகள் போலவே முருகனை தியானித்து அவருடைய பாதார விந்தங்களை பற்றி கொண்டு உய்வுருவமாக. ஹரஹர பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சத்குருநாத்த மகாராஜ் கி ஜெய். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.